ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்க பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. பாதாம் பிசின் தான். இதை நான் ஒரு 4-5 பீஸ் எடுத்து முன்னாடியே நைட்டே ஊற வைக்கணும். அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். இப்போ காலையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜெல்லியாக நல்லா உப்பி நல்லா ஊறி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா ஐஸ் கட்டிகள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த பாதாம் பிசின். ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பாதாம் பிசினை இந்த சம்மருக்கு எல்லோருமே எடுத்துக்கணும். ஆண் பெண் இருப்பாளருமே எல்லோருமே எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளவு ஹீட்டையுமே தணிச்சு தரக்கூடியது இந்த பாதாம் பிசினுக்கு இருக்கு. குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் மட்டும் கிடையாது, எல்லா விதமான சத்துக்களுமே நிறைந்த இந்த பாதாம் பிசின் கண்டிப்பாக பெண் குழந்தைகள் கண்டிப்பாக சாப்பிடணும். மாதம் வரக்கூடிய அந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அந்த வயிற்று வலியே இல்லாமல் போக்குறது இந்த பாதாம் பிசின். வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறேன். அடுத்த அடுப்பில் நான் ஜவ்வரிசி சேர்த்து நான் செய்ய போகிறேன் இந்த ரெசிபியை. இந்த பாதாம் பிசினை நம்ம என்ன மெத்தடில் வேணால் சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் அடித்து அதில் போட்டு நம்ம ஊற வச்சு இந்த பாதாம் பிசின் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பசும்பால் காய்ச்சி அதில் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படியும் பிடிக்காது அப்படின்னா பாதாம் பிசின் நேரடியாக ஊற வச்சதை அதில் சக்கரை போட்டு அப்படியே வெறுமனவும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது. எப்படி செஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கக்கூடிய ரெசிபி தான் இந்த ரெசிபி. எல்லோருமே இதை செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் ஜவ்வரிசி வெகுது, இன்னொரு அடுப்பில் பால் நல்லா காஞ்சு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த கொதிச்ச பாலில் அடுத்த அடுப்பில் பாதி வேக்காடு வெந்து அந்த ஜவ்வரிசியை இந்த பாலில் தூக்கி ஊற்றிடுவோம். அந்த பாலோடு சேர்ந்து ஜவ்வரிசி வேகட்டும். ரொம்பவே சூப்பராக அந்த நல்ல மணமாக இருக்கக்கூடிய இந்த பாலோடு சேர்த்து வேகும்போது இன்னும் அதிகமான டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஜவ்வரிசியும் நம்மளுக்கு உடம்புக்கு சூட்டை குறைக்கக்கூடியது தான். அதனால் இதை சேர்த்து ஆட் பண்ணி நான் இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக எல்லோருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த பாதாம் பிசின்ல அதிக சத்துக்கள் இருக்கு. உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். கூட்டணும்னு நினைக்கிறவங்களும் இதை குறைச்சிக்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பாதாம் பிசினுக்கு உண்டு. நம்ம முடி வளர்ச்சி, முடி கொட்டுது, முகத்தில் பருக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த பாதாம் பிசின் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டா அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடணும். வெந்த பின்னாடி நம்ம இதை எடுத்து ஜில் பண்ணியும் சாப்பிடலாம். அப்படி இல்லை ஜில்லாக குடிக்க முடியல அப்படின்னா ஹாட்டாகவும் குடிக்கலாம். ஆனால் இந்த சம்மருக்கு ஏற்ற ரெசிபி அப்படின்றதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லாக அப்படியே குளித்தோம்னா அந்த குளிர்ச்சியோடு குடித்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசி வெந்த பின்னாடி நம்ம இதுக்கு தேவையான இனிப்புன்னு போட்டுக்கலாம். இந்த இனிப்புக்கு நான் வெள்ளை சக்கரை தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க நாட்டு சக்கரை போட்டும் நம்ம குடிக்கலாம். இது நான் ஏன் வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன்னா, இது பால் ஜவ்வரிசி சேர்த்ததுனால வெள்ளையாக தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்றதுனால வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு எடுத்து வந்திருக்கேன். ஜவ்வரிசி பால் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாதாம் பிசின் ஜெல்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் ஜில் பண்ணி குடிச்சு பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு நல்லா குளிர்ச்சி அடைகிறத நீங்கள் நேரடியாக கண்கூடாக நீங்கள் உணரலாம். அப்படி இருக்கும்போது இந்த வெயிலுக்கு நம்ம என்னென்ன சாப்பிட்டாலும் அந்த வெயிலுக்கு எப்படி சாப்பிட்டாலும் குளிர்ச்சி அடையணும். எப்போ பார்த்தாலும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லை, நம்ம உடம்புல மேலே தண்ணி ஊற்றுறது மட்டும் இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளேயும் இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டாதான் இந்த வெயிலுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ரெசிபி தான் இந்த பாதாம் பிசின் ரெசிபி. இதை கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே சேரும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசி, பால், பாதாம் பிசின் சேர்ந்த இந்த கலவையோட இந்த ஜில் பண்ணி குடிக்கும்போது தேன் மாதிரி இருந்தது. அவ்வளவு தேவமிர்தமாக இருந்தது. நீங்கள் செஞ்சு பார்த்து குடிச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. பாய். அடுத்த சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.